கர்த்தருடைய பந்தி. அப்பத்தை எடுத்து அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். கர்த்தருடைய பந்தியை பற்றி சுவிசேஷத்தில் விரிவாக கூறப்பட்டிருக்கிறது. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் கர்த்தருடைய பந்தி ஆயத்தம் பண்ணப்படுகிறது. பஸ்கா போஜனத்தின் முடிவில் போஜனம் பண்ணுவதை முடிப்பதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கும் முறைமையை ஸ்தாபிக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு பஸ்கா பலியாக இருக்கிறார். அவர் மூலமாக நமக்கு பாவ நிவாரணம் உண்டாயிற்று. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. கர்த்தருடைய பந்தியில் பரிமாறப்படும் அப்பத்தையும் ரசத்தையும் குறித்து இயேசு கிறிஸ்து இங்கு விவரிக்கிறார். இவற்றிற்கு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. கர்த்தருடைய பந்தி தெய்வீக ஸ்தாபனமாகும். கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கும் முறைமையை பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்திருக்கிறார். கர்த்தருடைய பந்தி அவருடைய பரிசுத்தவான்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கும் முறைமை 1 கொரிந்தியர் 11:23 வசனம் முதல் விரிவாக கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே கர்த்தருடைய பந்தியை ஸ்தாபனம் செய்திருக்கிறார். இந்த ஒழுங்கு அவரால் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்பம் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ஜீவ அப்பம் நானே என்று இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி ஏற்கனவே வெளிப்படுத்தி இருக்கிறார். சரீரத்தின் ஜீவனுக்கு அப்பம் தேவை. அதுபோல ஆத்மாவின் ஜீவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை தியானிப்பது தேவை. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுக்கிறார். ஏற்கனவே பந்தியில் பரிமாறப்பட்டிருக்கும் அப்பத்தை இயேசு கிறிஸ்து தமது கரங்களில் எடுக்கிறார். இயேசு அப்பத்தை எடுப்பது ஒரு தெய்வீக காரியமாகும். இயேசு கிறிஸ்துவோடு பந்தி இருக்கிறவர்களும் அவர் கற்பித்த பிரகாரமாக அப்பத்தை எடுக்க வேண்டும். கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கும் முறைமையை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசு அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதிக்கிறார். போஜன பந்தியில் பரிமாறப்பட்டிருக்கும் சாதாரண அப்பத்தை இயேசு தமது கையில் எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை வேறு பிரித்து கர்த்தருடைய பந்தியில் பயன்படுத்துகிறார். அந்த அப்பத்தை அபிஷேகித்து பிரதிஷ்டை பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஆசீர்வதிக்கும் அதிகாரம் உள்ளது. அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கலாம். கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறும்போது நாமும் அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக பிட்கப்பட்டிருக்கிறது. நமது மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நமது பாவங்களை மன்னிப்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தமது இரத்தத்தை சிந்தினார். ஒரு குடும்பத்தில் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு அப்பத்தை பிட்டு பங்கிட்டு கொடுப்பது போல இயேசு கிறிஸ்து தமது சரீரத்தையே நமக்காக பிட்டு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக பிட்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக உண்டாகும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் குறைவில்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அப்பத்தை பிட்டு சீஷர்களுக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவே விசுவாச குடும்பத்தாருக்கு ஆண்டவராக இருக்கிறவர். திருவிருந்திற்கும் அவரே ஆண்டவர். இயேசு அப்பத்தை பிட்டு தம்முடைய சீஷர்களிடம் கொடுக்கிறார். கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கும் உரிமை கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பிற்கப்படுவதனால் உண்டாகும் ஆசீர்வாதம் அவருடைய சீஷர்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். அப்பத்தை பலருக்கும் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கிறார். இதன் மூலமாக தம்மை பின்பற்றுகிறவர்கள் அனைவருக்கும் இயேசு தமது சரீரத்தை பிட்டு கொடுக்கிறார். இயேசு அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்து கொடுக்கும் அப்பத்தை சீஷர்கள் வாங்கி புசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுப்பதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவாரண பரிகாரத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு தம்முடைய இரத்தத்தை சிந்தினதை நாம் அங்கீகரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்கள். இயேசு கிறிஸ்துவை புசிக்கிறவன் அவராலே பிழைப்பான். இயேசு கிறிஸ்துவே வானத்தில் இருந்து இறங்கின அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றும் பிழைப்பான். மேஜையில் எவ்வளவுதான் போஜனங்கள் இருந்தாலும், அவை எவ்வளவு நேர்த்தியாக செய்யப்பட்டிருந்தாலும் அவை நமது பசியை போக்காது. அவற்றை புசித்தால் மாத்திரமே நமது பசி நீங்கும். அதுபோலவே கிறிஸ்துவின் உபதேசத்தை நமது ஜீவியத்தில் ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உண்டாகும். இயேசு அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று கூறுகிறார். இது என்பது அப்பத்தை குறிக்காது. அப்பத்தை புசிப்பதையும் ரசத்தை பானம் பண்ணுவதையும் குறிக்கும். புசிப்பதும் பானம் பண்ணுவதுமே இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. நமது ஆத்மாவை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதை விசுவாசிப்பதே நமக்கு ஆவிக்குரிய போஜனமாகும். இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய ரீதியாகவும் அடையாள ரீதியாகவும் கூறுகிறார். நாம் சூரிய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்கிறோம். சூரியனை யாரும் தங்களுடைய கரத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் நமது சரீரத்தின் மேல் படும். இதுவே சூரிய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வது என்பதன் பொருளாகும். அதுபோலவே இயேசு கிறிஸ்துவை புசிப்பது என்பது அவருடைய கிருபையில் பங்கு பெறுவதை குறிக்கும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை பிற்கப்பட பெற்றுக்கொள்வதன் மூலமாக நம்முடைய ஜீவியத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆவியின் கனிகள் உண்டாகும். இயேசு கிறிஸ்து அப்பத்தை பிட்டார். அது அவருடைய சரீரத்திற்கு அடையாளம். அதுபோலவே அவருடைய சரீரமும் பிற்கப்படும். வாரினால் அடிக்கப்பட்ட பின்பு அவருடைய சரீரத்தை பார்க்கும்போது மனுஷகுமாரன் சரீரம் போல் இராது. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். ஏசாயா 52:14. அப்பம் புளிப்பு இல்லாதது. அப்பத்தில் புளிப்பு இருக்கக்கூடாது. புளிப்பு பாவத்தை குறிக்கும். தேவகுமாரனிடத்தில் பாவமே காணப்படவில்லை.